என்ன மழையா இருக்கு. 2 ஜோடி காக்க போல ஜோடியா திரியுதுவா. சமயத்துக்கு போய் சேரட்டு. அடிச்சு முழக்கதான் செய்யுது இந்த மழை. ஏட்டி பார்த்து சொல்லுமாய். மழை இடியும் வெட்டி மின்னல் அடிச்சா பயங்கரமா பெய்யுது. அங்க எங்க உருண்டோண்டு கிடைக்க நீ ஒரு பொருள் வேண்டாம் இவ்வளவு நேரமாட்டி. வழியில மதுவை கண்டு போய் நான் ஒரு நாளில் அவளை பாக்கியது. இந்த இடி விட்டு மின்னல் இருக்கு, இந்த இதுலயும் மழை நீரை சேமிச்சு அப்படின்னு சொல்லி இந்த குடத்தோலை எடுத்து வீட்டு வழியில வச்சியா கட்டியடா. அவ ஒரு குடும்பத்து பொம்பளைக்கு அழகு. என்ன சொல்லிடு. ஆமா, இந்த வெள்ளத்தை சேகரிச்சா கக்கூஸ் குண்டுல ஊத்தலாம், பின்ன குளிச்சலாம், பறக்கலாம், எதுக்கெങ്കിലും நினைச்சிருப்பா. நீங்களாம் இருக்குதேலையுமா ஏதோ போரிங் உள்ளது மாதிரியே நினைப்பு. அடுத்தவங்களோட மட்டும் உயர்த்து வேயும் போய் நமக்கு பண்டாட்டி குண்டுல கிடக்கட்டு. சரி விட்டு மசன்னு பேசாதவா. கூட கொண்டுரட்டா. வேண்டாமா, நானே வரேன். இடத்துல வந்த இப்போ பத்து அக்கா எக்கோ இடியும் மின்னலும் அடிச்சது போன பேய பாது காது வடிச்சு சதறம். என்ன இவ இப்படி சொல்லிவிட்டா அடையா இருக்கே. நான் வந்து லட்சுமியை விட்டுக்கிட்டு வர வந்தேன். நான் மாறேன் இப்ப வச்சு இவன் என்ன திறக்க பிறக்க வச்சா. எக்கோ போன பேயாதையும் சரியா. பிரசன்ட்டுக்கு போன அந்த என்னட்டி பண்ணி தப்பா உசுர விட்ட போனா முக்கியம். இது வாஸ்தவம் தான். போனு எப்ப வேணானாலும் பேயலாம். இந்த மழையில கொடை கொண்டு போவாத எங்க போனியோ. இது வேற சீசனு காய்ச்சல் எல்லாம் வருது. இப்போ நீங்க நல்லா நினைச்சிருக்குதியோ. எல்லா வட்டையும் நினைவிட்டு எனக்கு இது ஒரு காய்ச்சல் ஒன்று உள்ளது வரல. கடவுள் அப்படி வச்சிருக்காரு. இதுவரை அப்படி நீ எப்படியோ கையில என்னத்தையாக்கும் எல்லாம் இந்த இலை இவளுக்கு ஏதுலையாக்கம் கட்டியா. 2 குட்டியெல்லாம் அடிச்சு சண்டை பிடிச்சதோ. அதுல இளையவளுக்கு ஸ்கெயில் வந்து மூத்த உடச்சா. இன்னும் ஏதோ பெரிய படிப்பு மேத மாதிரி ஸ்கெயில் இருந்தாதான் நான் பறச்சு கிழிப்பேன் அப்படின்னு பிளம்பி தள்ளிச்சு இளைய குட்டி. சரி பின்ன பாஞ்சாலிய கடையில தான் குறைஞ்ச விலையில உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டேன்டாரு. எக்கோ சில்வர் அந்த மாதிரி டைப்ல ஸ்கெயில் உண்டு. வளையதான் செய்யும், உடையவே செய்யாது. அது எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் விலை உண்டுன்னு நினைச்சேன். இந்த குட்டிகளுக்கு தான் மதி. ஏமோ கொடை வந்து மறைஞ்சிடுச்சே. கீதா கொடை மறைஞ்சிருச்சு பாரு. அக்கா பறக்கிறது மாதிரியே தோணுது. அதுக்குன்னு நீயும் கூட சேர்ந்து பறக்காதம்மா. கொடை போனா போட்டு திருப்பி வர வேண்டலாம். நீ போன வருமா? சரி பண்ணலாம் அக்கா. இத 2 ஏரும் கேசுவலா திரும்பி பாருங்க. சட்டுன்னு திரும்பாதியோ. அந்த அலவலாயத்தி பையன் மாயாண்டி வாராய் பம்புக்கு இழுப்பானோ. அண்டவரி ஆமா அக்கா, எனக்கு அவனை பார்த்தாலே பியாடி. ஆம்பளையாளு வேற இந்த கூட்டத்துல இல்ல. அது நார்மல் நாளுன்னா கூச்சலிட்டாலும் வரும் நாள். இப்போவோ பயங்கர காற்று மழை இடி மின்னல். இதுல நம்ம சத்தம் இட்டாலும் கேட்கவே கேட்காது ஒரு புழு குஞ்சுக்கும். கேட்டியலா என்னட்டி உமா இப்படி தேடி கேட்டிய? அசாமாட அண்ணனை பிளிங்கோ அவர் வந்து சேரியதுக்குள்ள இவன் என்ன வம்பு தும்பா பண்ணி வச்சியானோ. என்ன 3 ரோசஸா மாநாடு கூட்டமா இந்த மழை சமயத்துல? இல்ல தம்பி, நாங்க சும்மா பேண்டு நிக்க இனிப்பம் போவோம். என்ன கூட 3 பேரும் டூயட்டு பாட வாரிக்கலாம். யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கேன், வீடியோ எடுக்கணும். எடிசில்லேன்னு அழிஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். கடவுளாட்டு கண்ணுல 3 பேரும் பட்டியோ. ஒரு ஆள் போறாதா 3 பேர் என்னத்துக்குப்பா? எங்கே வீசு பிச்சுக்கிட்டு வரும் நிறைய ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா டான்ஸ் கீன்ஸ் எங்களுக்கு ஒன்றும் வராது. சும்மா கை கால அசைச்சாலே போதும். கண்ணை மூடி என்று குறைச்சு கூட்டம் வாயும்பளந்து பார்க்க காத்தோன்று இருக்குன்னு. அந்த கூட்டத்துல உங்க குட்டிய வேணும்னாலே இருக்கலாம். 7 வட்டி இல்லாத சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்களா? சமையாச்சுப்பா இடி மின்னல் வேற விட்டது பேடியா இருக்கு. நாங்க போறோம், இன்னொரு நாள் வரோம். நானே எனக்கு கண்ணுல 3 பேர் பட்டியலைன்னு சந்தோஷப்படுகிறதுல வேற உங்களை சும்மா விடுவேனா? கூட சேர்ந்து ஒரு 2 ஸ்டெப்பு போட்டா போதும். எப்பா போடியது ஒரு பிரச்சனை இல்லப்பா. நீ அந்த வீடியோ சர்ட்டபிள போஸ்ட் பண்ணுவேன். அப்ப வந்து லட்சக்கணக்கான பேர் பாப்பணும். எங்க குடும்ப வாழ்க்கை வீணா போயிடும்பா. சொல்லியதை புரிஞ்சுக்கோப்பா. நீ ஒரு ஒற்றைக்கட்டா, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏக்கா இதெல்லாம் சர்வசாதாரணம் இப்ப எல்லாம். அது ஒரு சிலருக்கு தான். சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். சும்மா ஒரு ரெக்கல்ஸ் பார்த்துருவோமே. அது ரிஹர்சல். ஏதோ ஒரு செல்லுமா. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோதான். இன்னும் இருந்தாலும் மழை இல்லாமல் ஒரு நல்ல இடத்துல நீங்கள் இல்லை மரத்தடியில் கூடுவீங்க. அந்த இடமே நல்ல நேச்சராக நல்லா தான் இருக்குது. அங்கே போய் ஒரு வீடியோ எனக்கு வேண்டி நீங்கள் எடுத்து தரணும். எங்கே நம்ம ஊருக்கும் ஃபேமஸ் தானே, அதை வந்து யூடியூப்பில் போடுவேன். என்ன சொல்லிடுயோ இப்போ சும்மா ஆடுனா போதும். என்னட்டி சொல்லிடியோ? இப்போ எப்படி ஆகுது? இவன் தப்பிச்சானோ? இவன் எப்படிப்பட்டவனு எல்லாருக்கும் தெரியும்ல. வந்தான் சென்னை இல்ல, இது வந்து ஒரு ரகசிய மாதிரி. அதுக்கப்புறம் மரத்தடியில வாருங்கன்னு அங்க நம்ம போகுது. இவனை கண்ணுல பட்டுடாதே. இது சும்மா தானே சென்னை. இதனால ஒரு 2 ஸ்டெப் போட்டு அனுப்போமா. எனக்கெல்லாம் சுத்தமா வரவே செய்யாது டான்ஸ். அம்மா நீ என்ன டான்ஸோட டான்ஸுக்கு குயிலாட்டமா ஆட போறேன்?
சும்மா ஒரு இதுக்கு தானே இவனே கண்ணு முன்னாடி கையும் காலையும் வைத்தானோ அவ்வளோதான். பின்னே எஸ்கேப் ஆகிடணும். இந்த ஊர் பொம்பளை அவ்வளோ எல்லாம் முட்டாளுவா. எனக்கு பேச்சு கேட்டு கண்டிப்பா டான்ஸ் ஆட வருவாள்வா. யூடியூப்ல போட மாட்டேன்னு நினைச்சு வராளும். கண்டிப்பா இது யூடியூப்ல போடுவேனே, பின்ன ஃபேமஸ் ஆவேனே. வருமானத்தை ஈட்ட வேண்டியதுதான். இவைய முடிச்சு பின்ன அடுத்த ஏரியா பொம்பளையாளெல்லாம் பார்க்க வேண்டியதாய். ஏன்னா எல்லா ஆளுவெல்லாம் இங்க சூதானமா இருப்பாளுவா எல்லாம் அடுத்து. என்ன 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 முடிவெடுத்தீங்க? நாங்க வாரம் தம்பி வாரம் வாரம் சும்மா ஒரு 2 ஸ்டெப் தான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் போயிடுவோம். ஓகே ஓகே ஓகே.